இயற்கை நமக்கு தந்தது ஒரு உலகம்தான். ஆனால் மனிதன் தன் கற்பனையால் படைத்துக் கொண்டது 16 லோகங்களை படைத்துக் கொண்டான். அப்படி அவன் படைத்துக் கொண்ட உலகங்களில் ஒன்று யமலோகம். அங்கே யமன் கேட்டான், என்ன குற்றம் செய்தான்? தற்கொலை செய்தான். குடும்பத்தையே தற்கொலை செய்ய வைத்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டான். ஏன் அப்படி செய்தான்? பசி பொறுக்க மாட்டாமல். வேறு குற்றம் ஏதாவது உண்டா? இல்லை. பசியை தணிப்பதற்கு அவன் முயன்றானா? எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டான். சமூகம் அவனுக்கு இடமளிக்கவில்லை. அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. வேலை கிடைத்தாலும் வேலைக்கான கூலி கிடைக்கவில்லை. கூலி கிடைத்தாலும் கூலிக்கான உணவு கிடைக்கவில்லை. எல்லாம் முயன்று தோற்று போய்த்தான். அப்படியான அன்பினால் தானே செய்தான். யார் கேட்டா? யமன். யார் கேட்டா? ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க முதல்ல சொல்லுங்க. கேட்டது யாரு? யமன் கேட்டான். அன்பினாலே தானே செய்தான். ஆமாம், சொர்க்கத்திலேயே இருக்கட்டும். ஆமாம், அன்பினால் செய்தவன் நரகத்திற்கு அனுப்பாது. சொர்க்கத்துக்கு வந்துட்டான். சொர்க்கத்துக்குள்ளே அழைத்து போக வந்த பணியாள் கேட்டான், பரவாயில்லை, பொதுவாக இந்த மாதிரி குற்றம் செய்பவர்களை நரகத்தில் தான் கொண்டு போய் வைப்பார்கள். இன்றைக்கு ஏதோ நல்ல மனநிலையில் யமன் இருந்திருக்கிறான். உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கிறான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அவன் சொன்னான், அம்மாவையும் மனைவியையும் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும். அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களா? விசாரிக்கிறேன். விசாரித்து பார்த்து விட்டு சொன்னான், அவர்களும் சொர்க்கத்திலே தான் இருக்கிறார்கள். அப்படியா? ஆம், அவர்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்கள் இல்லையா? நீ தந்தது விஷம் என்று தெரியாமல் சாப்பிட்டவர்கள். அவர்களும் சொர்க்கத்திலே தான் இருக்கிறார்கள். முதலில் அம்மாவை பார்க்க வேண்டும். அம்மாவை பார்க்க போனால் அம்மா ஏற்கனவே காலமாக இருந்த அப்பாவோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். மிகுந்த மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறாள். என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கிறான். நீ இருந்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தையா? ஒன்று பெற்று போட்டு அவனை நம்பி விட்டுட்டு போனேன். அந்த சண்டாளை என்னை சோத்துக்கு வழி இல்லாமல் ஆக்கிட்டான் என்று தன்னை பற்றி தாய் புகார் சொல்வதை கேட்டு அவனுக்கு கண்ணீர் வந்துருச்சு. இப்போ அம்மாவோட மகிழ்ச்சியையும் அப்பாவின் மகிழ்ச்சியையும் அவன் சீர்குலைக்க விரும்பலை. அம்மா மனைவி வா வா போனால் இவர்கள் திருமணத்திற்கு முன்பாக அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவளை காதலித்து அவள் கிடைக்கவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டு காதலுக்காக இறந்து போனதற்காக சொர்க்கத்துக்கு வந்த காதலனோடு அவள் பேசிக் கொண்டிருந்தாள். என்ன பேசுகிறார்கள் என்று இவன் கேட்டான். அவள் சொன்னாள், உன்னை காதலித்து ஒரு கல்யாணம் பண்ணி இருந்தால் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ்ந்திருப்பேன். அவன் நல்லவன் தான், ஆனாலும் பிழைக்க தெரியாதவன். 3 வேளையும் சோறு போட துப்பில்லாதவன். 3 வேளையும் சோறு போட துப்பில்லாத ஒருத்தவன் கூட எப்படி வாழ்வது? வாழ முடியாது. பசித்து கிடந்தோம். எங்கள் பசியை பொறுக்க மாட்டாமல் உணவு கொண்டு வந்து தருவதற்கு பதிலாக விஷம் கொண்டு வந்து கொடுத்து எங்களை அவன் கொன்று விட்டான். உன்னோடு வாழ்ந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்காது தானேடா என்று அவள் தன் காதலனோடு பேசி கொண்டு பார்த்ததற்கு பிறகு அவள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இடையூறு செய்ய வேண்டாம், பிள்ளைகளை மட்டுமாவது பார்க்கிறேன். பிள்ளைகள் இருந்த இடத்துக்கு அழைத்து போனார்கள். பிள்ளைகள் சொர்க்கத்திலேயே எந்த குற்றமும் செய்யாமல் இறந்துபட்ட சிறு வயதிலேயே இறந்துபட்ட குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் இவனை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஏனெனில் விளையாடுவதற்கு ஒரு பொருளையும் வாங்கி தராத, சாப்பிடுவதற்கு எதையுமே பெற்றுத்தராத, குழந்தைகளின் உலகத்திலே இருந்து பார்த்தால் அன்பை வெளிப்படுத்தாத ஒரு தகப்பனாக இருந்த அவனை முற்றிலுமாக நிராகரித்து விட்டு அவனை திரும்பி பார்க்காமல் குழந்தைகள் விளையாடி கொண்டே இருந்தார்கள். அவன் சொர்க்கத்தில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். எஸ்போ எழுதினார், மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சொர்க்கத்தில் ஒரு பெரிய அழுகுரல் கேட்டார். அவன் ஏன் அழுகிறான் என்று விசாரித்தார்கள். அவன் சொன்னான், இல்லை, அவர்களுக்காகத்தான் நான் இதையெல்லாம் செய்தேன். வந்து பார்த்தால் அவர்களோ வேறொரு உலகத்தில் இருக்கிறார்கள். என்னை அவர்கள் நேசித்தார்கள், நான் அவர்களை நேசித்தானா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. என்னை நரகத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என்று அவன் சொன்னான். அப்படியெல்லாம் திருப்பை மாற்றி எழுத முடியாது. விருப்பம் எப்படி மாறுவதற்கு அரசியல் சாசனமா நிர்வாகம் திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் செய்ய மாட்டோம். அதனால் நீ இங்கே தான் இருக்க வேண்டும். அப்போ அவன் கேட்டான், அப்படியானால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன? இன்றைக்கு என் மகள், என் மகன், என் மனைவி, என் தாய் என்னை திரும்பி பார்க்கவில்லை. ஆனால் அவர்களே உயிர் பிரிவதற்கு ஒரு கணம் முன்பு வரையிலும் என்னை அரவணைத்து கட்டி பிடித்து என்னோடு அன்பில் இருந்தார்கள். அவர்களையும் என்னையும் எது பிணைத்தது? அவர்களையும் என்னையும் எது இன்று விலக்கியது என்று கேட்டபோது இறைவன் சொன்னதாக எஸ்போ எழுதினார், பசி உங்களை இணைத்தது. எந்த உலகத்தில் பசி இல்லையோ அந்த உலகத்தில் மனங்கள் ஒன்றிணையாது. பசியை பற்றி எழுதுவது என்பது எளிதான காரியம் அல்ல.
பசியை பற்றி எழுதுவதற்கு பசி தெரிந்திருக்க வேண்டும்.